அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தாங்க. நாளைய தினம், அதாவது 15/7/2026 23/7/2026 வரைக்கும் நம்ம ஆஷாட நவராத்திரியை மிகச் சிறப்பாக அனுஷ்டிக்க இருக்கிறோம். நிறைய பேர் வாராகிய தங்களுடைய அன்னையாக நினைத்து வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு 9 நாட்களையும் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த 9 நாட்களிலும் நாம் வாராகி அன்னையை நம்மால் இயன்ற அளவு வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக சிக்கலான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை தீரும். எதிரி தொல்லைகள், பில்லி சூனியத்தால் நம்ம கஷ்டப்படுறோம், இல்லை பிளாக் மேஜிக், ஏதோ வகையான பிளாக் மேஜிக் செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப வில்லங்கமான பிரச்சனை, என்னால் வெளியில் சொல்ல முடியாது, வெளியில் சொன்னால் எனக்கு அது கௌரவ பிரச்சனையாக போயிடும், ஏன்னா பிரச்சனை என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், அவங்களால தான் நான் இன்னைக்கு பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில் சொல்ல முடியாத பல வில்லங்கமான பிரச்சனைகள், அதை மாதிரி சில வில்லங்கமான வழக்குகள், தீராத நோய்கள் அல்லது தீராத கடன் சுமை, ஏதோ ஒரு பண பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், இன்னொருத்தவங்க செஞ்ச தப்புக்கு நான் பழி ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பழியை தூக்கி என் மேலே போட்டுட்டாங்க. அதே போல் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பல செயல்களை என்னை சுற்றி இருப்பவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய சில பேர், அவங்க முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள பற்றி தவறான தகவல்களை சொல்லி பரப்பி விடுறது, டிஃபேம் பண்ணுறது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது, இதுலேருந்து எனக்கு எப்படி வெளியில் வரதுனே தெரியல, எங்கே ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நாளையிலிருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனையும் தீரும். அதே போல் மிக சிக்கலான ஒரு விடையே தெரியாத பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் விடை தெரியும். நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கான விடை இந்த 9 நாட்களுக்குள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஸோ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது 9 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். இரவு 9 மணிக்கு இதை நீங்கள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நாளைக்கு இரவு 9 மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதெல்லாம் இந்த ஒரு வரியை எழுதுவது தாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கான ஒரு நேர்மறையான வார்த்தைகள், பாசிட்டிவான வேர்ட்ஸை நீங்கள் மேலே எழுதிடுங்க. இப்போ உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் அப்படின்னு எழுதாதீங்க, செல்வ வளம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. இப்போ குழந்தை பேர் இல்லைன்னா குழந்தை வரம், திருமண வரம், நல்ல வேலை, பிள்ளை படிப்பு, அதை மாதிரி நீங்கள் எழுதலாம். அதை மாதிரி அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை, உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, நிம்மதி அப்படின்னு எழுதலாம். கணவர் அன்பு அப்படின்னு எழுதலாம். ஸோ தங்கம் அப்படின்னு, இப்போ நகை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது உங்களால் வாங்கவே முடியல அப்படின்னா நீங்கள் தங்கம் சேர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த 9 நாளும் எழுதணும். இப்போ ஒரு நாளைக்கு செல்வ வளம் அப்படின்னு எழுதிட்டு அடுத்த நாள் ஆரோக்கியம் அப்படின்னு எழுதக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் கீழ் நீங்கள் 9 முறை இந்த அதிசக்தி வாய்ந்த வாராகி காரிய சித்தி மந்திரத்தை நீங்கள் எழுதணும். ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்தி தாயை நமக. ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்தி தாயை நமக. இதை ஏன் நான் இரவு 9 மணிக்கு எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, வாராகி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம இரவில் செய்ய வேண்டிய வழிபாடு. அது இரவில் செய்யும் பட்சத்தில் நல்ல இன்னும் கூடுதல் பலன் நமக்கு தரும். ஏன்னா வாராகி அப்படிங்கிறவங்க அதர்வன காளி. ஸோ அதற்காக நம்ம இரவு 9 மணின்னு ஒரு நேரம் வச்சுக்கோங்க. 9லேருந்து 9:59. ஏன்னா நவராத்திரி அப்படிங்கிறதே அந்த எண் 9ஐ சுற்றி தான் அமைகிறது. நவரத்னம், நவமணிகள் அப்படின்னு அந்த 9
அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நவக்கிரகம், நவதானியம், சரிங்களா? ஸோ நம்ம அந்த 9 எண்ணுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தினம்தோறும் இரவு 9 மணிக்கு இதை நீங்கள் எழுதுங்க. இப்போ இதில் நிறைய சந்தேகம் வரும். இப்போ ஆண்களும் எழுதலாம், பெண்களும் இதை எழுதலாம், தாராளமாக எழுதலாம். இது மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்களும் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்டோ அல்லது மாதவிடாய் தீட்டு காலத்திலேயோ இதை நீங்கள் எழுதக்கூடாது. இன்கேஸ் நடுவில் எனக்கு தீட்டு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பதில் உங்களுடைய பையனோ அல்லது பெண்ணோ இல்லை உங்களுடைய கணவரோ அன்றைய தினம் இதை எழுதலாம். ஏன்னா நம்மளுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்கிறோம். ஸோ மற்றவர்களுக்கு யாராவது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை எழுதுவதற்கு முன்பு உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. வாராகி படமோ சிலையோ இருந்ததுன்னா அதற்கு கொஞ்சம் பூக்கள் போட்டு, அதெல்லாம் பொட்டுலாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு அகர்பத்தி 2 அகர்பத்தியோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் முழு மனதோட எந்தவித தொந்தரவும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 2 லைன் எழுதிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு அடுத்தது 3வது லைன், அடுத்தது 4வது லைன், அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வரும், அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படி நம்ம எழுதக்கூடாது. எழுத உட்கார்ந்தீங்கன்னா அட்டிய ஸ்ட்ரெச்சு எந்தவித தடைகளும் இல்லாமல் இதை நீங்கள் எழுதணும். இதை ஒவ்வொருத்தரும் அவங்க எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. சில பேர் இதை ஒரு கடுமையான தவம் மாதிரி செய்வாங்க 9 நாட்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணால் போதும். இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்துருப்பாங்க. அந்த பெண் கணவர்கிட்ட நான் இருக்க மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த பெண் மனம் மாறி திரும்ப கணவர் வீட்டுக்கு போகணும். இன்கேஸ் கணவர் மேலே எந்த தவறும் இல்லை, தவறு என் பெண் மேல் தான் இருக்கிறது, அவள் கொஞ்சம் முன்கோபக்காரி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கு கணவரோட பெண் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் இதை செய்யலாம். சரிங்களா? ஸோ நான் 9 நாள் அசைவம் தானே சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். தினம்தோறும் 9 மணிக்கு நான் என் பெண்ணுக்காக இதை நான் எழுதுகிறேன். அல்லது பையனுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இந்த நீட்டில் அவன் பாஸ் பண்ணி இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இல்லை ஐஐடியில் இந்த காலேஜில் கிடைக்கணும். அவங்க எந்த துறையில் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ என் பையனுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 9 நாட்கள் நீங்கள் இதை செய்யுங்க. உங்ககிட்ட மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இனிமேல் நிறைய நவராத்திரிகள்லாம் வரும். இப்போது இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம இதற்காக செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் விவசாய நிலத்தில் அதிக விளைச்சல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் செய்யலாம். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு செய்யலாம். மாடு பண்ணைகள் வச்சுருந்தா நிறைய மாடுகள் நல்லா பால் கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம். ஸோ இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதற்காக நீங்கள் இதை எழுதலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த 9 நாட்கள் முடிகிறதுக்குள்ளாரே உங்களுக்கு இதுக்கான ஒரு நல்ல அறிகுறி, இது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல அறிகுறி தெரியும். இத்தனை நாள் நடக்காத ஒரு விஷயம் இப்போ ஏதோ ஒன்று நல்லது வருது, அதை பற்றி ஒரு நல்ல தகவல் என்கிட்ட வருது, இல்லை ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படுது, இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்குது, இல்லை கனவுல என்னுடைய பிரச்சனைக்கு யாரோ ஒருத்தவங்க பதில் சொல்கிறாங்க, ஒரு வழி காமிக்கிறாங்க, ஒரு சின்ன பெண் வழி காமிக்கிறா, என் வீட்டுக்கு வெளியில் ஒரே பன்றி கூட்டம் நிற்கிற மாதிரி இருக்குது, அல்லது நான் ஏற்றக்கூடிய விளக்கில் 9 நாளும் நீங்கள் விளக்கேற்ற போகிறீங்க, அதில் வாராகியோட கண்கள் தெரிகிற மாதிரி இருக்குது, அல்லது நான் வைக்கக்கூடிய நேவியேதியத்தில் வாராகி தெரிகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு நிச்சயமாக வரும். நீங்கள் சாமி கும்பிடும்போது பூ கீழே விழலாம். ஸோ ஏதாவது ஒன்று வாராகி உங்களுக்கு வழி காமிப்பாள். அதனால் தைரியமாக முழு நம்பிக்கையோட இதை நீங்கள் செய்யுங்க. அவ்வளவு நல்ல பலன் உங்களுக்கு சேருங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.